அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கருத்துக்கள் வரும் பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சமூக ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் சமூகம் என்றால் நம்ம எல்லாமே குறிக்கும். இந்திய ஜனநாயகம் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்பேற்பட்ட ஜனநாயகத்தில் இப்போ இந்த சமூக ஜனநாயகம் எப்படி இருக்குன்னா, 2 ஜனநாயகமாக இதை பிரிச்சுருக்குங்க. ஒன்று அரசியல் ஜனநாயகம், இன்னொன்று சமூக ஜனநாயகம். ஏன் இந்த அரசியல்னால், இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பரபரப்பு போய்கொண்டு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர், இந்திய கூட்டணியில் யார் பிரதமர் தேர்தலில் பிரதமருக்கு யார் அறிவிக்குவாங்க வேட்பாளர், அதெல்லாம் நிறைய சர்ச்சைகள்லாம் போய்கொண்டு. இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்னா, இந்த கருத்துக்கள் வரும் பகுதியில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசியலில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு தாழ்ந்த குடி பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு எல்லாரையுமே இந்த ஓட்டுச்சாவடிக்குள்ளே வாங்க ஓட்டு போடுங்க, வீடு வீடாக சென்று தெரு தெருவாக சென்று அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தானுங்க அரசியலோட வாக்கு செலுத்துறது 5 ஆண்டு நம்மளை ஆள போகிறது யாரும் நம்மளே தீர்மானிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போனோம், எல்லாருமே கோயிலுக்குள்ளே போனால் அதில் அந்த ஜனநாயகம் எப்படி தெரியுமா இருக்குது, எல்லோரும் வாங்க எல்லாம் ஒரே லைனில் நின்று ஓட்டு போட்டு போங்கன்ற சொல்கிற இந்த ஜனநாயகம் கோயிலுக்குள்ளே போகும்போது சிலர் கருவறைக்குள்ளே போகலாம், சிலர் கருவறைக்கு வெளியே நிற்கணும், சிலர் அந்த கொடிக்கம்பம்னு சொல்லுவாங்களா அந்த கம்பத்தை நிற்கணும், சிலர் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது, நீ அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிற இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா, அரசியல் ஜனநாயகமாவது கொஞ்சம் இருக்குது, ஆனால் சமூக ஜனநாயகம் ஒரு துளியும் இல்லை. அதாவது அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வாசகம் எப்படி சொல்லியிருப்பார்னா, இந்நாட்டில் அரசியல் ஜனநாயகமாவது கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் சமூக ஜனநாயகம் என்பது ஒரு துளியும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். இந்த கருத்தை வச்சு பில்ட் பண்ணதுனால, ஏன்னா இப்போ மகாராஷ்டிராவுக்கு மிகப்பெரிய ஒரு சிலை திறப்பு விழா அது நடந்துச்சு இல்லையா. ஸோ அவரை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு, இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே என்று அவருடைய வாக்கியத்தை இந்த வாக்கியம் கொஞ்சம் எல்லாரையும் பாதிக்கும். ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்டவர் மக்களில் இருந்து வந்ததுனால அவர் அப்படியே வச்சுட்டாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லைன்றதை நிரூபிக்கிறது தான் அந்த வசனமே. ஏன்னா அவர் நினச்சிருந்தா எல்லாமே பண்ணியிருக்கலாம் இல்லையா, அவர் சமூகங்களுக்கு மட்டுமே. ஆனால் அவர் சமூகத்துக்கு மட்டும் பண்ணல, இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் பண்ணதுனால தான் அவர் உலக அரங்கில் பேசப்படுகிறார். இந்த கருத்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த காலத்துலேயும் இன்னும் ஜாதி மதம் பார்க்குறாங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு வரக்கூடாது பார்க்காதவங்க இருக்காங்க. ஏன்னா சென்னையில் வெள்ளம் வந்தப்போ மசூதியில் தங்க வச்சாங்க, பள்ளிவாசலில் தங்க வச்சாங்க, ஆலயங்களில் கிறிஸ்துவ ஆலயங்களில் தங்க வச்சாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு சில இடத்துல எல்லாம் பண்ணுறாங்கல்ல, கோயிலுக்கு அவங்க வந்துட்டாங்க தீட்டு, இவங்க வந்துட்டாங்க இவங்க வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அந்த இருக்கிற கொஞ்சமும் இந்த செய்தியை கேட்டு மாறினா ரொம்ப நன்றி. அனைவரும் மக்கள் மத்தியில் சமம், நீயும் மனிதன் நானும் மனிதன், மனித இனத்தோடு வாழும். நன்றி, வணக்கம்.